Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட Shiji தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, ஒரு சில फ्रेंड्स வந்து மானிடைசேஷன் வந்து எனேபிள் ஆன உடனே இந்த சந்தேகம் வந்து கேக்குறாங்க. என்ன அப்படினா, நாங்க வந்து என்ன ஆட்ஸ் வந்து கொடுக்கலாம், எதெல்லாம் வந்து டிசேபிள் பண்ணி வைக்கலாம் அந்த மாதிரி கேக்குறாங்க. அதாவது ஒரு சில பேர் கேட்பாங்க, ஸ்கிப்பபிள் ஆட் வந்து வைக்கவா, இல்ல நான் ஸ்கிப்பபிள் அத வந்து நான் டிசேபிள் பண்ணி வைக்கவா, இந்த மாதிரி வந்து கேக்குறாங்க. ஏன்னு கேட்டா சொல்றாங்க, இல்ல வந்து ஸ்டார்டிங்ல அப்படி தான் வைக்கணும்னு சொல்றாங்க, இல்லனா CTR வந்து அதிகமா வந்துரும் அப்படினு கேக்குறாங்க. அது வந்து உண்மையெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க வந்து உங்க சேனல் வந்து மானிடைசேஷன் வந்து எனேபிள் ஆயிடுச்சு அப்படினா எல்லாமே, அதாவது ஓவர்லே ஆட் ஆயிருக்கட்டும், இல்லனா டிஸ்ப்ளே ஆட் ஆயிருக்கட்டும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிப்பபிள், நான் ஸ்கிப்பபிள் இந்த மாதிரி வந்து என்னென்ன ஆட்ஸ் இருக்கோ எல்லாமே நம்ம வந்து அந்த டிக் மார்க் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம வந்து ஆன்லையே வெச்சுக்கலாம். இதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வர போறது கிடையாது. என்னன்னா நீங்க வந்து உங்களோட வீடியோவை திரும்ப பார்க்க கூடாது. அதுதான் தவிர மற்றபடி இந்த ஆட் செட் பண்ணுறதுல எல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ நம்மளே பார்த்தோன்னா மட்டும்தான் நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா, இன்வாலிட் கிளிக் ஆக்டிவிட்டியில் வந்து நம்மளோட சேனலை வந்து டெர்மினேட் பண்ணி விடுவாங்களே தவிர, நம்ம வந்து இந்த மாதிரி வந்து டிஸ்பிளே ஆட் இதெல்லாம் வைக்கிறதுனால வந்து நமக்கு எந்த ப்ராப்ளம் வராது. சப்போஸ் வந்து நமக்கு CTR வந்தால் கூட அது வந்து யூடியூப் தரப்புலேருந்து நம்ம வந்து தப்பு அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. நம்மளோட வீடியோவை நம்மளே பார்த்து மட்டும் நமக்கு அந்த மாதிரி வியூஸ் எல்லாம் வந்துருந்து நம்ம தான் ப்ராப்ளம் வருமே தவிர, இந்த மாதிரி ஆடெல்லாம் நம்ம ஆன் பண்ணி வைக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையவே கிடையாது. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து மானிடைசேஷன் எனேபிள் ஆனோட கேட்கக்கூடிய சந்தேகம் இப்போ உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தாராளமாக நீங்கள் எல்லாமே வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் Shiji தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.